ரூபாய் 3 கோடி மோசடி செய்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பதில் தர ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 33 பேரிடம் 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது வழக்கானது பதியப்பட்ட நிலையில் 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? வழக்கின் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் பால்வளத்துறை அமைச்சராக பதவி வகித்த ராஜேந்திர பாலாஜி ஆவின் நிறுவனம் உள்ளிட்ட அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் 33 பேரிடம் 3 கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்ததாக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கில் மேல் விசாரணை நடத்தி விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி புகார்தாரரான முன்னாள் சபாநாயகர் காளிமுத்துவின் தம்பி நலத்தம்பி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் வேலைக்காக பணம் வாங்கி கொடுத்தவர்களை அழைத்து 70 லட்சம் வரை திரும்பி கொடுத்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வாக்குமூலத்தை மாற்றி சொல்ல வேண்டும் என மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. பணத்தை திருப்பி கொடுத்தது, சாட்சிகளை மிரட்டியது தொடர்பாக ஆதாரங்களுடன் மாவட்ட குற்றப்பிரிவுக்கு புகார் அளித்ததாகவும் அதில் மேல் விசாரணை நடத்த வேண்டும் கேட்டுக்கொண்டதாகவும் நல்லதம்பி தனது மனுவில் தெரிவித்திருக்கிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் மாவட்ட குற்றப்பிரிவிடம் அளித்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்காததால் அதனை பரிசீலித்து மேல் விசாரணை நடத்தி விரைந்து இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய மாவட்ட குற்றப்பிரிவுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை எதிர்மனதாக சேர்த்து மனுதாரர் தரப்பில் மனு தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் 4 வாரங்களில் இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி ராஜேந்திர பாலாஜி உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார். ராஜலட்சுமி. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மோசடி செய்த வழக்கில் 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.